நோய் தீர்க்கும் தெய்வீக மருத்துவர், அகத்தியருக்கு மூலிகை ரகசியங்களை எடுத்துரைத்த பரமசிவன், வால்மீகி முனிவருக்கு முக்தி அருளிய திருத்தலம். இப்படி பல்வேறு பெருமைகளால் விளங்கும் சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயிலை குயிலரங்கத்தில் இன்று தரிசிக்கலாமா? திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலிருந்து சற்று தூரம் நடந்து சென்றால் நாம் இந்த கோயிலை அடையலாம். கிழக்கு வாயிலுக்கு அருகில்தான் இந்த திருக்கோயிலின் தெப்பக்குளம் அமைந்துள்ளது. இந்த கோபுரத்தில் உள்ள சிற்பங்கள் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளன. பொதுவாக கிழக்கு நோக்கியே அருள் பாலிக்கும் சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் மட்டும் ஏன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறாரு? அதற்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான வரலாற்றை கோயிலின் உள்ளே செல்ல செல்ல அறிந்து கொள்வோம். கிழக்கு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நம்மை வரவேற்பது இந்த முன்மண்டபம்தான். இதன் மேற்கூரை முழுவதும் சிவபெருமானின் கதைகளை சொல்லும் அழகிய ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. முன்மண்டபத்தை கடந்து வந்தவுடன் அதன் இடது புறத்தில் அமைந்துள்ள மற்றொரு குளத்தையும் நாம் காண முடிகிறது. கிழக்கு வாயில் பகுதியில் கொடிமரம் அமைக்கப்படாததால் நாம் இப்போது இந்த மேற்கு வாயில் வழியாகவே கோயிலின் உள்பகுதிக்கு செல்லப் போகிறோம். இந்த திருக்கோயிலின் உயர்ந்த கோபுரங்கள் பார்ப்போரின் கவனத்தை உடனே ஈர்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன. பிரம்மன், சந்திரன், ராமன் என பலர் வணங்கி வழிபட்ட இந்த திருத்தலத்திற்குள் சென்று நாமும் எம்பெருமானை தரிசிப்போம். உள்ளே நுழைந்ததும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு இடதுபுறமாக செல்ல வேண்டும். பல்லவர்கள் முதல் சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் வரை பல அரசர்களின் கை வண்ணத்தை இன்றும் தாங்கி நிற்கும் இந்த திருக்கோயிலின் சிறப்புகளை அங்கு தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம். உள்ளே வந்தவுடன் நம் கவனத்தை முதலில் ஈர்ப்பது இந்த தலவிருட்சமான வன்னி மரம்தான். பறந்து விரிந்த அதன் கிளைகளை பார்க்கும்போது இரு கரங்களையும் விரித்து பக்தர்களை அன்புடன் வரவேற்பது போல தோன்றுகிறது. இந்த மரத்தின் பின்னணியில் இருக்கும் கதையை அறிந்த பிறகு அப்படி ஒரு உணர்வு தோன்றியது தவறில்லை என்பதும் புரிகிறது. ஏனென்றால் இந்த வன்னி மரத்தின் கீழ்தான் சிவபெருமான் தோன்றி வால்மீகி முனிவருக்கு முக்தி அருளியதாக தல வரலாறு கூறுகிறது. அதேபோல் அகத்திய முனிவருக்கும் இத்தலத்தில் இறைவன் திருக்கல்யாண காட்சி அளித்ததாகவும் அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி பல்வேறு நோய்களின் தன்மைகள், அவற்றிற்கான மூலிகைகள் மற்றும் மருந்துகளின் பயன்களை எடுத்துரைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனாலேயே இறைவன் மருந்தீசுவரர் என்ற திருநாமத்தால் போற்றப்படுகிறார். இந்த தலவிருட்சத்தை வணங்கிவிட்டு மேலும் செல்வோம். முதலில் நாம் பார்க்கப் போவது அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் சந்நிதிதான். சந்நிதிக்குள் நுழைந்தவுடன் அங்குள்ள தூண்கள் ஒவ்வொன்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. ஒவ்வொரு தூணிலும் காணப்படும் சிற்பங்கள் தங்களுக்கே உரிய கதைகளை அமைதியாக சொல்லிக் கொண்டிருப்பதைப் போல தோன்றுகிறது. அந்த கதைகளை முழுமையாக அறிந்து கொள்ள நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு நேரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக சுயம்புவாக தோன்றிய மூலவர் அருள்மிகு மருந்தீசுவரரை தரிசிக்கச் செல்வோம். இங்கு மூலவர் முதலில் கிழக்கு நோக்கியே இருந்துள்ளார். ஆனால் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அப்பைய தீட்சிதர் கடுமையான மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கிழக்கு நுழைவாயில் வழியாக கருவறையை அடைய முடியவில்லை. அப்போது இறைவனை தரிசிக்க முடியாத வருத்தத்தில் அவர் மனமுருகி வேண்டியபோது அவரது பக்திக்கு இணங்கி சிவலிங்கம் மேற்கு நோக்கி திரும்பியதாக தலபுராணம் தெரிவிக்கிறது. அன்றிலிருந்து மருந்தீசுவரர் மேற்கு நோக்கியே அருள்பாலித்து வருகிறார். மூலவரின் சந்நிதிக்கு வெளியே வலதுபுறத்தில் தியாகராய சுவாமிகளின் சந்நிதியும் அமைந்துள்ளது. இன்று சென்னையின் பரபரப்பான நகர வாழ்க்கையின் நடுவில் இருந்தாலும் 1000 ஆண்டுகளை கடந்து தனது ஆன்மீக பெருமையையும் வரலாற்று சிறப்பையும் இன்றளவும் பாதுகாத்து நிற்கும் இந்த புனித திருத்தலம் அனைவரும் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய அருமையான தலமாக திகழ்கிறது.